திருநெல்வேலியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேலப்பாளையம், ஆரைக்குளம், முன்னீர்பள்ளம் பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் இடைவிடாது மழை பெய்து வருகின்றது. இதனால் நெல்லை மாநகர் முழுவதும் சாலைகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தின் பகுதிகளான மேலப்பாளையம், ரவுண்டானா, வடக்கு பாரதியார்புரம், காரைக்குளம், முன்னீர்பள்ளம் போன்றவை தொடர் மழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் சமாதானபுரம் பகுதியில் உள்ள ஞானாந்தர் தெரு பகுதியில் மிக மிக அதிக அளவில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. அந்த தெருவே பகுதியில் வாகனங்களை இயக்க முடியாத அளவிற்கு மழை நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வீடுகளுக்குள்ளும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் தங்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மழை தண்ணீர் புகுந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து இங்கு 30,000 கன அடியாக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே கரையோர மக்களுக்கு வெள்ள பாதிப்பு அபாயம் முன்னெச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது.